அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகையில், பெண்கள் சமுதாயமே, தான தர்மங்கள் செய்யுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்கள், ஏனெனில் நரகவாசிகளில் நீங்களே அதிகமாக இருப்பதை நான் கண்டேன் என்று கூறினார்கள். அப்போது அங்கிருந்த புத்திசாலியான ஒரு பெண்மணி, நரகவாசிகளில் அதிகம் பேராக நாங்கள் இருப்பதற்கு என்ன காரணம் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகமாக சாபம் கொடுக்கின்றீர்கள், கணவனிடம் நன்றி இல்லாதவர்களாக நடந்து கொள்கின்றீர்கள், அறிவிலும் மார்க்கத்திலும் குறைபாடுள்ளவர்களாகவும் அறிவில் சிறந்தோரை கூட வீழ்த்தக்கூடியவர்களாகவும் உங்களை போன்று வேறு யாரையும் நான் காணவில்லையே என்று பதிலளித்தார்கள். அப்பெண்மணி, அறிவிலும் மார்க்கத்திலும் எங்களுடைய குறைபாடு என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அறிவில் உள்ள குறைபாடு யாதெனில், ஓர் ஆணின் சாட்சியத்திற்கு இரு பெண்களின் சாட்சியம் நிகராகிறது. இதுதான் அறிவில் உள்ள குறைபாடாகும். மாதவிடாய் ஏற்படும் பல நாட்கள் தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறாள். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்காமல் இருக்கின்றாள். இதுதான் அவளுடைய மார்க்கத்தில் உள்ள குறைபாடு என்று கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம் 132.